வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாமே ஆறிட்ட பிறகு முதல்ல மிக்ஸி ஜார்ல கருப்பு உளுந்த போடணும். அதன் பிறகு வறுத்து எடுத்த வேர்க்கடலைய ஆட் பண்ணி 2த்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சிடணும். வாசனைக்கு தேவையான 2 ஏலக்காய் சேர்க்கலாம் அல்லது 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு நாட்டு சர்க்கரை நம்மளுடைய இனிப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை அரைச்சு எடுத்துட்டு இந்த அவல், வெள்ளை எள்ளு இதை எல்லாமும் சேர்த்து நல்லா ஒரு பவுடர் போல அரைச்சு எடுத்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடுங்க. நெய்யில் 4 ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணிட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கிற இந்த உளுந்து பவுடரோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த பவுடரை சாப்பிடலாம். இந்த பவுடர் வேணாம், எங்களுக்கு லட்டு போலதான் வேணும்னா இன்னும் நம்ம நெய்யை சேர்த்து இந்த பவுடரை நம்ம கைகளால உருட்டி பார்த்தோன்னா ஒரு லட்டு பதத்துக்கு வரும். அப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். ஆனா நாங்க இந்த பவுடர் போலதான் யூஸ் பண்றோம். நெய்யோட வாசனை பிடிக்காதவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த நல்லெண்ணெயை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். முந்திரிக்கு பதிலா தேங்காய் துருவலையும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா முந்திரி, நெய் இதெல்லாம் கலந்து வச்ச இந்த பவுடர்ல 15 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியும். ஆனா நல்லெண்ணெயில தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா 2 நாளைக்கு மேல நம்மளால வச்சு சாப்பிட முடியாது. இது தேங்காய் போட்டதால சீக்கிரமா கெட்டு போயிடும். எலும்புகளுக்கு பலப்படுத்தும் கருப்பு உளுந்து பவுடர் எப்படி செய்யலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,